தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து எப்படி சேஞ்ச் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, Googleல லேட்டஸ்ட்டா தந்திருக்கக்கூடிய அப்டேட் ஓகேவா? இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, நம்மளோட இமெயில் அக்கவுண்ட்ல லிங்க் ஆகி இருக்கக்கூடிய நேம் வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா ஆக்சுவல் Gmail ஐடிய நம்மளால வந்து சேஞ்சே பண்ண முடியாத மாரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப லேட்டஸ்ட்டா குடுத்திருக்க அப்டேட் படி நம்ம அந்த Gmail வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா? இது போல சேஞ்ச் பண்றதால நம்மளுடைய பழைய அக்கவுண்ட்ல லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மத்த ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாலாம் டெலீட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஓகேவா? உங்களுடைய பழைய Gmail ஐடி அப்படியே தான் இருக்க போது. ஜஸ்ட் அதுக்கு இன்னொரு நேம் தான் நம்ம வந்து தரப்போறோம். அந்த 2 Gmailலயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா புரியும். Gmailல மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எந்த Gmailக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மல்டிபிள் Gmail வச்சிருந்தீங்க அப்படின்னா, கீழ வந்து காமிக்கும். அப்படி இல்லாட்டி டைரக்ட்டா அந்த Gmail தான் சூஸ் ஆகியிருக்கு அப்படின்னா, இங்க மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இத வந்து செலக்ட் பண்ணிடலாம். இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது போல தான் பேஜ் வந்து வரும். இதுல பெர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் என்ன, ஜெண்டர் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இதுல உங்களுடைய ஆக்சுவல் இமெயில் ஐடி வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இந்த இமெயில் வந்து நீங்க ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த Google அக்கவுண்ட் இமெயில்ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அத சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்க பாஸ் கீ வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத குடுத்து வந்துரலாம். அப்படி இல்லாட்டி நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி தான் உள்ள வர மாரி இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாஸ்வேர்ட் இல்லாம நீங்க வந்து உள்ள வர முடியாது. சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ நீங்க பாஸ்வேர்ட் எல்லாமே குடுத்துட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல பேஜ் வந்து இருக்கும். இதுல சேஞ்ச் யுவர் Google அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். இத சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய புது Gmailக்கான நேம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. இது வந்து குடுத்துக்கோங்க. இந்த நேம் வந்து இதுவரைக்கும் யாரும் செட் பண்ணியிருக்க கூடாது. அதுபோல யூனிக்கா ஒரு நேம் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் வந்து குடுத்துட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஜிமெயில் இருக்கு இல்லையா? இத வந்து சூஸ் பண்ணிடுவோம். இத குடுத்த உடனே அகைன் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டோனே, இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா வந்து ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து காமிக்கும். அதேபோல நம்ம ஓல்டு Gmail இதற்கு முன்ன என்ன நேம் வச்சிருந்தோமோ, அது வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஓகேவா? அதனால நீங்க வந்து பயப்பட வந்து தேவையில்ல. உங்களுடைய பழைய இமெயில் வந்து டெலீட் ஆகிடும் அப்படின்னு நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. அதுவுமே ஸ்டில் உங்க ஃபோன்ல அப்படியே தான் இருக்க போது. அது வேணும் அப்படின்னா, நீங்க அகைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து எதற்காக சேஞ்ச் பண்ணிக்கிறோம்? இதுல என்ன பேக்கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பழைய இமெயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இமெயிலுக்கு ஜஸ்ட் இன்னொரு நேம் மட்டும் தான் தந்திருக்கோம். மத்தபடி இதில புதுசா நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண கிடையாது. நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமெயிலுக்கு இன்னொரு நேம் தான் தந்திருக்கோம். இப்போ என்ன விஷயம் அப்டின்னா, இந்த 2 இமெயில் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து மெயில் அனுப்பிக்கலாம். ஓகேவா? இல்ல அவங்க உங்களுடைய பழைய இமெயில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புறாங்க அப்டின்னா, புதுசா இப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்கும் ரிசீவ் ஆகும். ஓகே. இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு அலியாஸ் நேம் தான் இது. இப்போ உங்க பழைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதார் கார்டு, பான் கார்டு அப்படி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ, இப்போ அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா, அந்த பழைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ, அதுபோல அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு Gmail ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி காமிக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Gmail ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க மேல என்ன காமிக்குது அப்படின்றத பாருங்க. நம்மளுடைய புதுசா கிரியேட் பண்ண Gmail நேம் தான் இங்க வந்து காமிக்குது. ஓகேவா? இப்போ பழைய மெயில் யூஸ் பண்ணி யாராச்சும் உங்களுக்கு மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா, ஸ்டில் இந்த புது மெயிலே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? அதேபோல உங்களுக்கு வந்து இந்த புது மெயில் வந்து இங்க காமிக்கக்கூடாது. என்னோட பழைய மெயிலே எங்க Gmail ஆப்ல காமிக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் நீங்க எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அந்த மெயில்ல என்னென்ன டேட்டாலாம் லிங்க் ஆகியிருக்கோ, அது அப்படியே தான் இருக்க போது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல இங்க வந்து காமிக்கக்கூடிய இந்த நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி காமிக்குது. அதேபோல நீங்க யாருக்காச்சும் இப்ப புதுசா மெயில் அனுப்பணும், யாராச்சும் உங்க மெயில் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, இத வந்து ஷேர் பண்ணா போதும். இந்த புது இமெயில் வந்து நீங்க ஷேர் பண்ணா போதும். இதுல வந்து உங்க மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஸ்டார்ட் ஆகிடும். அப்ப அந்த பழைய இமெயில் என்ன ப்ரோ ஆச்சுன்னா, அது மட்டும் ஒரு ஓரத்துல அப்படியே இருக்கட்டும். அதுல வரக்கூடிய மெயிலும் உங்களுக்கு இதில தான் வரப்போது. அதனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இல்ல எனக்கு இந்த புது இமெயில் வந்து புடிக்கல, நான் பழைய இமெயிலே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது எப்படி பண்றது அப்படின்றத இப்ப சொல்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் செக்ஷன்ல இங்க பார்த்தீங்கன்னா, மேக் திஸ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இமெயில் அப்படின்னு இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் இமெயில் கீழ. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இமெயில்ன்றது நம்மளுடைய ஓல்டு இமெயில். ஓகேவா? அது கீழ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Gmail ஆப்ல காட்ட ஷோ ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதில ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ரீநேமிங் தான் குடுக்குறோம். அந்த ஒரு நேம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மத்தபடி அதில இருக்கக்கூடிய டேட்டாலாம் அப்படியே தான் இருக்க போது. எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதேபோல நம்ம ஓல்டு இமெயில் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, ஓல்டு இமெயில் எடுக்க முடியாது அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. ஓல்டு இமெயில் உங்ககிட்டயே தான் இருக்க போது. அது வேணும் அப்படின்னா, நீங்க அகைன் வர வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா Instagramல இருந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.